ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி 2-in-1 ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் தோசை நூடுல்ஸ் எக் கொத்து தோசை. என்னோட சப்ஸ்கிரைபர் கன்சிஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க தோசை வெரைட்டி போடுங்கன்ட்டு. அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஃபஸ்ட்டு எப்போவுமே தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நூடுல்ஸாக மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க தோசையை. அதுக்கப்புறம் கிச்சனுக்குன்னே நீங்கள் தனியாக ஒரு சிசர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கீ வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்லிக்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சரும் அதே மாதிரி தான், நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் ஓகே தான், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கான சால்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டை கூட நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆட் பண்ணுற ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டு, கேபேஜ், கேப்சிகம் இது வேணால் ஆட் பண்ணலாம். என்கிட்ட கேரட் மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக நூடுல்ஸ் மாதிரி பார்த்து பாருங்கள். இப்போ தக்காளி, கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி அதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடேரியனுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பன்னீர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா தூள் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் இந்த கேரட்லாம் நல்லா குக் ஆகும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வச்ச தோசை நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா யாருமே தோசைன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் உடையாது, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை வெஜிடபிள்ஸ் கம்மியாக போட்டதுனால தான் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கேபேஜ் அது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் உங்களுக்கு. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ அந்த மசாலா அந்த தோசையில் நல்லா இறங்கும் உள்ள, கொஞ்சம் சாஃப்டாகும் அந்த தோசை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவிட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அந்த லீக்ஸ் எங்கள் கார்டனில் இருந்தது, நான் அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டேன். இந்த வெஜ் தோசை நூடுல்ஸை இப்போ நம்ம எக் கொத்து தோசையாக மாற்ற போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க நடுவில். அதில் வந்து ஒரு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். இப்போ முட்டை ஊற்றிட்டு கிளறி விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் உடையும், அதனால தான் இது வந்து எக் கொத்து தோசைன்னு பேர் வச்சாச்சு. ஸோ இது பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெப்பரை தூவிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி. இப்போ எக் கொத்து தோசை ரெடி. 2 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கான ஹிண்ட் வந்து இதிலே கொடுத்துருக்கேன். கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.